Hello friends, welcome to Sara's Kitchen. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனில் மசாலா எல்லாம் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் 1/2 அன் ஹவர் எடுத்து வச்சுருங்க. மசாலா எல்லாம் சிக்கனில் ஊறட்டும். இப்போது சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ட பிறகு ஒன்று ஒன்றா சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்ட பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போது சில்லி சிக்கன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ட பிறகு சின்னதாக கட் பண்ண 4 பல்லு பூண்டு, கட் பண்ண ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. சின்னதாக கட் பண்ண குடமிளகாவை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சுவையான சில்லி சிக்கன் ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.